الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد كل يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المتوكلون صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து நம் தேவைகளை அத்தனையும் நிறைவு செய்து கொண்டிருக்கிறான். இருந்தாலும் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி அவனிடத்தில் பிரார்த்திப்பதை, அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவதை அல்லாஹ் விரும்புகிறான். எல்லாவற்றையும் அவன்தான் கொடுக்கிறான் என்றாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் சில அபிலாஷைகள் உண்டு. இது வேண்டும் அது வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். என் அடியான் என்னிடம் கேட்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஆஉ முஹ்ல் இபாதா, அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறது தான் இபாதத்தினுடைய தலை என்று சொன்னார். எதையுமே அல்லாஹ்விடத்தில் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது பெருமையின் அடையாளம். அல்லாஹ் அந்த மனிதனை வெறுக்கிறான். இபாதத் என்று சொன்னாலே நீ பெரியவர் என்று சொல்லுவது தான் அர்த்தம். உன்னை நான் போற்றுகிறேன், புகழுகிறேன், உனக்கு அடிபணிகிறேன், இதுதான் இபாதத்தினுடைய சிந்தனை. இப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்கிற போதும் இதுதான் நடக்கிறது. எனவே அல்லாஹ் அந்த பிரார்த்தனைகளை விரும்புகிறான். அந்த மனிதனுக்கு தேவையானதை தருகிறான். சில நேரங்கள் நமக்கு தேவையானதை கேட்போம், சில நேரங்களில் நமக்கு தேவை என்று நினைப்பதை நாம் கேட்போம். ஆனால் நமக்கு தெரியாது அது உண்மையில் நமக்கு பயன் தருமா அல்லது பிரச்சனை தருமான்னு. அல்லாஹ்விடத்தில் அது வேணும் வேணும்னு கேட்போம். அல்லாஹ்வுக்கு தெரியும் அதை கொடுத்தால் இந்த மனுஷனுக்கு ரொம்ப பிரச்சனை உண்டாயிடும், அதை தரமாட்டான். இந்த மனிதனுக்கு எது தேவையோ அதை தருவான். எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது நமக்கு துரிதம் கூடாது, உடனடியாக கொடுத்து விட வேண்டும், இப்போதே தந்து விட வேண்டும், அது உடனடியாக நான் அதை கண்கூடாக பார்த்து விட வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. சில காலதாமதங்கள் ஏற்படுவதும் அது சில காரணங்களுக்காக வேண்டி அமைத்திருப்பான். எந்த அளவுக்கு காலதாமதம் ஏற்படலாம்னா சில துவா இந்த உலகத்தில் ஒப்புக்கொள்ளப்படாமே போயிடும். நம்ம நினைப்போம் அது ஏற்கப்படவில்லை என்று, ஆனால் அதை விட ஒரு பெரிய ஆபத்து ஒன்று வந்திருக்கும், அதை அல்லாஹ் தடுத்திருப்பான். சில நேரங்களில் கியாமத்துடைய நாளில் சில மனிதர்கள் வருவார்கள். அவர்களுடைய ஆமால் நாமால் பட்டோலையில் பல ஆண்டுகள் செய்த அமல்கள் இருக்கும். அவர் கேட்பார், நான் இவ்வளோலாம் அமல் செய்யலையே, இவ்வளவெல்லாம் தான தர்மம் செய்யலையே, என் வழிபாடு இவ்வளவு இல்லையே, ஆனால் நான் இத்தனை ஆண்டுகள் வணங்கியதாக போட்டிருக்கிறதே. அல்லாஹ் சொல்லுவான், இதெல்லாம் நன்மைகள் எப்படி வந்ததுன்னா, நீ பல ஆண்டுகள் நீ துவா செய்து கொண்டே இருந்தாய், பல துவாக்கள் ஏற்கப்படலை, அந்த துவாவுக்கெல்லாம் இப்போ நன்மைகளாக இப்போது மாற்றப்பட்டு தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது அடியான் சொல்லுவானாம், உலகத்தில் என் சிந்தனை போக்கிலே பலவற்றை நான் உன்னிடத்தில் கேட்டேன், எதுவுமே எனக்கு கிடைக்காமல் போயிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், எல்லாம் இப்போது நன்மையாக கிடைத்திருக்குமே என்று அந்த மனிதன் ஆசைப்படுவானாம். ஆக மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த துவாக்களிலே துரிதம் கூடாது. நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த துவாக்கள் எது நமக்கு நலனை தருமோ அல்லாஹ் அதை ஏற்படுத்துவான். சில காரணங்களுக்காக அது தாமதமாகும். எப்படிப்பட்ட தாமதம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி. ரெண்டு பேரும் ஃபிரௌனுக்கு எதிராக துவா செய்தாங்க. ஃபிரௌன் பெரிய பிரச்சனையாக இருக்கிறான். எத்தனை வழிமுறைகளை கையாண்டும் ஃபிரௌனை திருத்த முடியவில்லை அப்படின்னு ஃபிரௌனை அழித்து விடுன்னு துவா. 40 வருஷம் ஆச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்க. 40 ஆண்டுகள் ஃபிரௌன் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னும் செழிப்பாகவும் செருக்கோடும் அந்த ஃபிரௌனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. கடைசியாக அல்லாஹ்வுடைய பிடி வந்தது. இங்கே நம்ம கவனிக்கணும், ஒரு நபியின் துவாவை ஒப்புக்கொள்றதுக்கு 40 வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் இப்போ நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு ஃபிரௌனுக்கு தண்டனையை தருகிறேன் என்று முடிவு செய்து
அவனுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து ஒரு ஸ்கெட்சை போடுறான். கடைசியில் அந்த மனிதன் அந்த செங்கடலிலே மூழ்கி அழிந்து போகிறான் என்று அவனுடைய வரலாறு நமக்கு எல்லாம் அறிந்த விஷயம். எனவே துவாக்களிலே சற்று தாமதமானாலும் அதில் கயிறு இருக்கும் என்று யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த துவாக்களில் பெரிய பரக்கத்துக்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உம்மு சுலைம்னு ஒரு அம்மா இருந்தார்கள். நாம் எல்லாம் அறிந்திருப்போம். உம்மு சுலைம் அவர்களுடைய கணவர் அபு தல்ஹா அவர்கள் ஊருக்கு போகிற போது ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதை பார்த்து விட்டு போகிறார். ஊருக்கு போயிருக்கிற நேரத்தில் உம்மு சுலைமுடைய அந்த குழந்தை மௌத்தா போயிடுச்சு. அவர் இரவு நேரத்தில் அவர் வருகிறார். வந்த உடனே புள்ள மௌத்தா போச்சுன்னு சொல்லணும். சொன்னால் இத்தனை மாதங்கள் வெளியூர் போயிருக்கிறார். வெளிநாடு போயிட்டு வர மாதிரி தான் இன்றைக்கு அரபு உலக பயணம். இன்றைக்கி ஃப்ளைட்லேருந்து இறங்குற மாதிரி இல்லை. பல நாட்கள் குதிரையில் போயிருப்பாங்க, ஒட்டகத்தில் போயிருப்பாங்க. களைத்து வீடு வந்து சேருகிற இடத்துல அதை இப்படி ஒரு குழந்தை மௌத்துன்னு சொன்னால் அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். அந்த இத்தனை நாள் உறக்கம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம். பல வசதிகள் ஓய்வுகள் எல்லாம் உண்டு. அந்த அம்மா அப்படியே அமைதியாக இருந்து விட்டார்கள். அவர் தன்னை ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி எல்லாம் முடிஞ்சு அவர் வந்து கேட்குறாரு, அந்த குழந்தை என்னாச்சுப்பேன், உடம்பு பரவாயில்லையா, நல்லா ஆயிடுச்சா, போகும்போது உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சே அப்படின்னு கேட்கும்போது உம்மு சுலைம் கேட்டார்கள், ஒரு பொருளை நம்மள்கிட்ட கொடுத்து வச்சுருக்குறாங்க, கொடுத்து வைத்த பொருளை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டேன். கொடுத்து வச்சுருக்காருன்னா திருப்பி கொடுத்துருவோம், கேட்குறப்ப கொடுத்துட்றோம் இல்லையா, அதான் முறை என்று சொன்னார். அப்போது உம்மு சுலைம் சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தான், அந்த அன்பளிப்பை அவனை வாங்கி கொண்டான், அந்த குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான், அவர் மௌத்தாயிட்டார் என்று சொன்னபோது அப்போதுதான் அந்த சஹாபிக்கு நடந்த விபரீதம் புரிகிறது. வருத்தப்பட்டார். நபிகள் பெருமானாரிடத்தில் போய் தன் மனைவியின் செயலை சொன்னார். இவ்வளவு நாட்கள், இவ்வளவு தினங்கள் எனக்கு தெரியவில்லை, நான் வந்தது இரவு, அடுத்த நாள் காலையில் தான் என் மகனின் மரணத்தையே நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று அவர்கள் பெருமானாரிடத்தில் முறையிட்ட போது உம்மு சுலைமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்தினார்கள். சூழ்நிலையை அறிந்து அந்த பெண் நடந்து கொண்ட முறையை பாராட்டினார்கள். உங்களுக்கு அல்லாஹ் சிறந்த செல்வத்தை, குழந்தை பேற்றை வழங்குவான் என்று துவா செய்தார்கள். ஹதீசுகளிலே வருகிறது, அவர்களுடைய குழந்தைகள் அதற்கு பிறகு அல்லாஹ் மழலை செல்வங்களை கொடுத்தான், அந்த குழந்தைகள் ஆண்டாண்டு காலம் நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் அந்த ஹதீஸினுடைய போங்கு. நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவா, அதனுடைய பரக்கத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரியதொரு செழிப்பை உண்டாக்கியது என்று படிக்கிறோம். துவாக்களிலே பரக்கத்து உண்டு. எனவே அந்த துவா எந்த துவாவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், செருப்பின் வாறு அருந்து போனது என்றாலும் நீங்கள் துவா செய்யுங்கள், யா அல்லாஹ் என் செருப்புடைய வாறு அருந்து போச்சு, எனக்கு நல்ல செருப்பு வேண்டும், இது அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உலகத்தில் சின்ன பொருளிலிருந்து பெரிய பொருள் வரை அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். முடியாத காரியம் எதுவும் இல்லை. 80-90 வயது நிரம்பிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டாங்க. குர்ஆனில் வருகிறது. ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய இம்ரான் ஹன்னாவுடைய சந்ததி, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஒரு குழந்தையை தர வேண்டும், அது பைத்துல் முக்கத்தஸுக்கு நாங்கள் பணிவிடையாளாக அமைக்கிறோம் என்று சொன்னபோது அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வைக்கிறான். அவர்களின் வாழ்க்கையிலே தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உருவாகிறார்கள். இப்படி திருக்குர்ஆன் முழுக்க நடக்க முடியாத அற்புதமான ஆச்சரியமான காரியங்கள் நடந்ததற்கு பின்னணியில் துவாக்கள் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் என்ன பிரார்த்தித்திருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும். இன்றைக்கி விடிஞ்சதுலேருந்து என்ன துவா ஓதணும், அல்லாஹ்ட்ட என்ன கேட்டோம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வர வேண்டும். அல்லாஹ் நம்முடைய எல்லா துவாக்களையும் ஒப்புக்கொண்டு கபூல் செய்து நிறைவான கூலிகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.